அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆன்மீகம் என்றால் என்ன? இப்படி ஒரு கேள்வி கேட்டா பெரும்பாலானவர்களது பதில் வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படுத்தியதாக தான் வரும். பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கும் போது சஜிதாவில் மரணித்த ஒருவரை ஆன்மீகமயப்படுத்தி நோக்குகின்ற நீங்கள், ஒருபோதும் கடைவீதியில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் மரணித்த ஒருவரை நிச்சயமாக அவ்வாறு நோக்க மாட்டீர்கள். ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை கூட வெளித்தோற்றங்களை கொண்டு அளவிடும் ஒன்றாக மாற்றி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஓப்பான மனிதர். ஆனால் அவர்களின் மரணம் சஜிதாவில் நிகழவில்லை. நாம் ஆன்மீகமாக பார்க்கும் எந்த நிலையிலுமே அந்த மரணம் நிகழவில்லை. தனது அன்பு மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த நிலையில்தான் நபி அவர்களது உயிர் பிரிந்தது. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் ஒன்று இருக்கு. ஆன்மீகத்துக்கும் வெளி தோற்றத்துக்கும் அல்லது வெளிரங்கமான செயற்பாடுகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாதுங்கிறது தான் அந்த பாடம். மரணிக்கிற சந்தர்ப்பத்துல ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதே அவருடைய சிறப்பான முடிவுக்கான நிபந்தனை. சிலபோது சஜிதாவில் மரணிக்கின்ற ஒருவருக்கு இல்லாத சிறப்பு, அதாவது அல்லாஹ்வின் பார்வையில் கல்லாவில் காசை எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் மரணித்த ஒருவருக்கு இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதன் இயக்கங்களை முற்றிலுமாக நிர்வகித்து வரும் அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த பூமியில் படைத்து அவனை சோதிப்பதற்காக பூமியின் நிர்வாகத்தில் ஒரு சிறு பகுதியை அவனிடம் ஒப்படைத்து அவனை அந்த நிர்வாகத்திற்கான தனது பிரதிநிதியாகவும் நியமித்திருக்கிறான். அந்த நிர்வாகத்தில் பூமியை வளப்படுத்துதல் என்பது மிக முக்கியமான அம்சம். அதனால்தான் இதோ மறுமை வருகிறது என்றிருந்தாலும் கூட அது வந்து சேரும் முன்பாக உங்கள் கையில் இருக்கும் ஒரு மரச்செடியை நட்டுவிட முடியுமானால் நட்டுவிடுங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆன்மீகம் பற்றிய நமது புரிதலின் பிரகாரம் பார்த்தால் மறுமை வரும் நேரத்தில் முடியுமானால் 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள் என்றுதான் நபி அவர்கள் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆனால் நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. மறுமை கண்முன்னே தென்படும் போது நிச்சயமாக ஒரு மனிதன் வாழ்வின் யதார்த்தத்தை சந்தேகமற்று காண்பான். அதன் வெளிப்பாடாக அடுத்த கணம் அழிய போகும் பூமியை ஒரு கன பொழுதுக்கேனும் வளப்படுத்தும் வேலையில் ஈடுபடுவதுதான் அதிஉச்ச ஆன்மீகமாக இருக்கிறதே தவிர சஜிதாவில் வீழ்வதல்ல. எனவே உங்களில் யாரெல்லாம் பூமியை ஏதேனும் ஒரு வகையில் வளப்படுத்தும் வேலையில் அடுத்த மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பிரயோஜனம் அளிக்கின்ற ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ, அல்லது பூமியை சீரழிக்கின்ற மனிதர்களுக்கும் ஏனைய படைப்பினங்களுக்கும் தீங்கிழைக்கின்ற செயல்களை ஏதேனும் ஒரு வகையில் தடுக்கின்ற தேக்கமடைய செய்கின்ற ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ, அத்தகையவர்கள் அனைவருமே ஆன்மீகவாதிகள் தான். நன்மையான எந்த காரியத்தை செய்யறது உங்களுக்கு இலகுவா இருக்கோ, திருப்தியா இருக்கோ, அதுதான் உங்களுடைய ஆன்மீகத்துக்கான பாதை. யாரும் அறிவினர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய அனுமதிக்கப்பட்ட தொழிலை வேலைகளை அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ ஒரு பள்ளிவாசல்லையோ அல்லது ஏதோ ஒரு இஸ்லாமிய இயக்கத்திலேயோ போய் ஆயுள் கூடாரம் அடிச்சு தங்கிராதீங்க. சில பேர் தன்னுடைய ஆன்மீகத்துக்காக தமக்கே தோதுவான பாதையை விட்டுட்டு வேற யாரோ வகுத்து கொடுத்த பாதையில வலுக்கட்டாயமா பயணிச்சு இறுதியில் ஆன்மீகமும் இல்லாமல் லௌகீகமும் இல்லாமல் போன ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. உங்களுக்கும் உங்களை படைச்ச ரப்புக்கும் இடையிலுமான தொடர்பு தனிப்பட்டதும் தனித்துவமானதும் ஆகும். நீங்க காவாவில தொழுதாலும் சரி, உங்கள் மஹல்லாவில் 5-6 பேர் கூடும் பள்ளிவாசலில் தொழுதாலும் சரி, உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் வழங்கியிருக்கும் இடத்துக்குத்தான் உங்களுக்கு கூலியே தவிர உங்கள் தொழுகையின் வெளி தோற்றத்துக்கோ நீங்கள் தொழுத இடத்துக்கோ அல்ல. உங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலுமான பிரைவேட் ரிலேஷன்ஷிப் தொடர்பில் நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படும் போதுதான் அடுத்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதுவரை அது உங்களுக்கும் உங்களது ரப்புக்கும் இடைப்பட்ட ரகசியம். அதுல வேற யாரும் தலையிடவும் முடியாது, அதன் முடிவுகளில் தாக்கம் செலுத்தவும் முடியாது. எனவேதான் மனிதன் என்ற வகையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் சரிவர நிறைவேற்றுவதும் அதில் உங்களுக்கு தரப்பட்டுள்ள ஆற்றல்களையும் திறமைகளையும் உச்சளவில் பயன்படுத்துவதும் உங்களுடைய வேலையை அமானிதத்துடனும் நேர்மையுடனும் செய்வதும் தான் இவ்வுலகின் ஆன்மீகம். நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பல்வகைப்பட்டிருக்கும்னு 92வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல் குர்ஆன் ஏன் கூற வேண்டும்? இத்தனை நன்மைகள் தான் இருக்குன்னு வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிலடங்காத நற்காரியங்கள் இருக்கு. அல் குர்ஆன் அந்த அத்தனையும் அல் அமல் அஸ்ஸாலிஹ் என்ற பொது பெயர் கொண்டு குறிப்பிடுது. பூமியை வளப்படுத்தும் பணிங்கிறது ஒரு அரசாங்கத்தினதோ, ஒரு நிறுவனத்தினதோ, ஒரு இயக்கத்தினதோ, ஒரு மனிதனதோ தனி உரிமை அல்ல. பூமியில் மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பணியே அது. அதில் தன்னை படைத்த ரப்பை ஏற்று அவனுக்கு முன்னால் சரணடைந்த நிலையில் தனது பங்கை சரியாக நிறைவேற்றுபவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிறான். தன்னை படைத்தவனை ஏற்காத நிலையில் தன் பங்கை நிறைவேற்றுபவன் மறுமையை இழந்து இம்மையில் தனக்குரியதை அடைந்து கொள்கிறான். இரண்டிலுமே தவறுபவன் இம்மையையும் இழந்து மறுமையையும் இழக்கிறான். உங்களுக்கென நீங்கள் நிர்ணயித்துக் கொண்ட பாதையில் நீங்கள் சொர்க்கம் வரை பயணிக்கலாம். நேரான பாதை என்பது எந்த இயக்கத்துக்கும் சொந்தமான பாதை அல்ல. நேரான பாதைங்கிறது அதன் இயல்புகளிலேயே இருக்கிற ஒண்ணு. நீதி, சத்தியம், நேர்மை, கண்ணியம், இடையறாத சிந்தனை, சத்தியத்தை ஏற்கும் மனோநிலை என்பன போன்ற அந்த இயல்புகள் யாவும் இருக்கும் இடத்து நீங்கள் பயணிக்கும் எந்த பாதையும் சொர்க்கத்தின் பாதையே. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் ஆன்மீக எட்டுக்கள் தான்.
ஒரு ஆசிரியராக, ஒரு துப்புரவு தொழிலாளியாக, ஒரு கூலியாளாக, ஒரு வியாபாரியாக, ஒரு வைத்தியராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு பொறியியலாளராக, ஒரு நீதிபதியாக, ஏதேனும் ஒரு சேவை வழங்குனராக நீங்கள் இருக்கலாம். நன்றாக ஞாபகத்தில் வைத்திருங்கள். நீங்கள் செய்யும் அந்த வேலையிலிருந்து விடுப்பு பெற்றுக்கொண்டு ஆன்மீகத்தையும் சொர்க்கத்தின் பாதையையும் தேடி நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. உங்களுடைய வேலையில் உங்களால் ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியவில்லை எனில் முதலில் உங்களுடைய மனோநிலையை மாற்றுங்கள். அடுத்ததாக, நேரான பாதைக்குரிய இயல்புகள் உங்களின் பாதையில் இருக்கின்றதா என்று பார்த்து, இல்லாவிட்டால் அவற்றை ரீசெட் செய்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒரு பாதை, மறுமைக்கு ஒரு பாதை என்று வேறு வேறு பாதைகள் கிடையாது. ஒரே பாதை, ஒரே பயணம், ஒரே நோக்கம். 2 அடைவுகள். ஒன்று தற்காலிகம், அடுத்தது நிரந்தரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.